எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கண்ணூர் ஸ்பெஷல் கூட்டுக்கறி. இது வந்து நார்த் கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். இது கல்யாண சദ്യக்கு அந்த இலையில் இது கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான அவ்வளோ ஹெல்த்தியான இந்த ஒரு டிஷ் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம், சும்மா கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அரை கப்பு கடலை எடுத்திருக்கு. இது வந்து ஊற வைக்கணும். இது வந்து அரை கப் எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த பச்சைக்காயை இது வந்து 2 எடுத்திருக்கு. இந்த சேனை வந்து இது ஃபுல்லாகவே வேண்டாம், இது முழுசாக வேண்டாம். இதில் ஒரு 1/3 தான் நான் எடுக்கிறேன். இதோட கணக்கு எப்படின்னா, இந்த காயோட அளவு இந்த சேனைக்கிழங்கோட அளவு ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். 1 கப்பு சேனைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்தால் நீங்கள் ஒரு கப்பு காயும் அதே மாதிரி எடுக்கணும். இந்த கடலை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இங்கே வந்து அரை கப்பு கடலை ஊற வச்சுருக்கு. ஊறினதுக்கப்புறம் அது 1 கப்பு கடலை இருக்குது. அதனால இந்த சேனைக்கிழங்கு இந்த காய் வந்து 1.5 கப்பு எடுத்திருக்கு. முதல்ல இந்த கடலை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது தண்ணி வேகிறதுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்கானது, நமக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி வேண்டாம். அதனால வேகிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அது வேகிற டைமுக்குள்ளே நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கு. அது கூட ஒரு 3-4 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது போட்டு ஃபர்ஸ்ட் நான் தண்ணி ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி ஒரு டைம் 2 சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது இன்னும் ஒரு டைம் அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா அரையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் துருதுருன்னு அரையணும். பாதி அரைஞ்சா போதும். இப்போ இது கரெக்டாக இருக்கு. இது மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடலை நல்லா வெந்திருக்கு. கடலை வேக வைக்கும்போது பார்த்துக்கோங்க, நல்லா வேகணும். பாதி வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி சேனையும் காயும் தனித்தனி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றா எல்லாமே சேர்த்து வேக வைக்கக்கூடாது. சில டைம் வந்து அந்த சேனைக்கிழங்குக்கு கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும், இல்லை அந்த கடைக்கு வந்து வேகம் அதிகமாக இருக்குது. அதனால எல்லாமே தனித்தனி வேக வைக்கிறது தான் நல்லாயிருக்கும். இது கூட வந்து 4-5 பச்சை மிளகாய், அது வந்து நான் பச்சையாக தான் போட்டிருக்கு. நம்ம வந்து அது கூட வேக வச்சு அந்த பச்சை மிளகாய் காணாமல் கரிஞ்சு போயிடும். அதனால இப்போ பச்சையாக போட்டிருக்கு. தண்ணி பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு போதும். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது ஸ்டவ்வில் இது ஆல்ரெடி வெந்திருக்கு, இருந்தாலும் ஒரு டைம் செட் பண்ணணும். நம்ம அந்த அரைச்சி வச்சு தேங்காய் எல்லாம் போட்டு கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால ஒரு டைம் நம்ம இது ஸ்டவ்வில் வச்சு அந்த அரைச்சி வச்சு அந்த தேங்காயோட அந்த கூட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி கம்மியாகி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த தேங்காயோட போடும்போது அந்த மிக்சிக்குள்ளே கொஞ்சம் தண்ணி போட்டு கலக்கி ஊற்றிடுங்க. ஆனால் தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது மறுபடியும் நான் சொல்கிறேன், தண்ணி குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த தேங்காயோட பச்சை மணம் எல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நல்லா திக்காக வந்துட்டு இருக்கு. இப்போவும் சிம்மில் இருக்கட்டும், இது மூடி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து சூடானதுக்கு பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சேர்க்க போகிறது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பிறகு அரை கப்பு பச்சை தேங்காய் துருவினது அது போட்டுடலாம். தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. கடுகு, சின்ன வெங்காயம், தேங்காய், அது கூடவே ஒரு 4 வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும், நல்ல மணமாக இருக்கும் இதுக்கு. இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நம்ம இப்போ அந்த சைடு கொதிச்சிட்டு இருக்கிற அந்த கூட்டுக்குள்ளே ஊற்ற போகிறேன்.
பாருங்க இது வந்து சிம்மில் மெதுவாக வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ண தேங்காய் இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து எல்லாமே சேர்த்து இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து தேங்காய் ஃப்ரை பண்ணுற டைமில் இதுக்குள்ளே இந்த குழம்பு வந்து ரொம்ப ட்ரையாக வந்துருச்சு அப்படின்னா தீ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் இன்னும் நம்ம இந்த கிரேவி கொஞ்சம் திக்காயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ வந்து அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு. லாஸ்ட்டாக இப்போ நான் இதுக்குள்ளே என்ன சேர்க்க போகிறேன்னா 1 டீஸ்பூன் குருமிளகாத்தூள், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கு. அதுவும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தீ வந்து சிம்மில் வச்சிருக்கு. இந்த குருமிளகாத்தூள் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கண்ணூர் ஸ்பெஷல் கூட்டுக்கறி ரெடியாக இருக்குது. ஹெல்த்தியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, ரைஸுக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.